தேவனுடைய செய்திக்கு நேராய் நாம கடந்து செல்லவும். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் அதுல 1 முதல் 4 வரையிலும் வசனத்தை வாசிக்கலாம். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக்கு வந்து சேருவதற்குள்ளே அமலேக்கியர் பின்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்று கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் உற்சாகமா இருங்க, சந்தோஷமா இருங்க. தேவன் பேசுகிற நல்ல நேரத்தில் நாம காணப்படுகிறோம். Glory, hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்து இருக்கும் போது ஆண்டவர் தந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, தாவீதின் வெற்றி என்று ஆண்டவர் பேசினார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வாழ்க்கையில வெற்றி வேணும், ஜெயம் வேண்டும்? அவர்கள் மட்டும் நல்ல உன்னிப்பா தேவ செய்தி கேளுங்க. இதுக்கு பிறகு நீங்க எந்த இடத்துலையும் தோற்றே போக மாட்டீர்கள். உங்க வாழ்க்கையில வெற்றியே நிலைத்திருக்கும். தாவீதின் வெற்றி என்கிற தலைப்புல சில காரியத்தை ஆண்டவர் என்னோடு பேசினார். கர்த்தரிடத்துல கற்று உங்களிடத்துல நான் பேச நிற்கிறேன். நல்ல கவனிங்க. தாவீது இந்த இடத்தில், தாவீதும் அவனோடு கூட 600 பேர் இருந்தார்கள். தாவீதினுடைய குடும்பத்தையும் அவனோடு இருந்த 600 பேருடைய குடும்பத்தையும் அவர்கள் வாழ்ந்த அந்த பகுதியில வந்து இவர்கள் இல்லாத அந்த நேரத்தில் தாவீதினுடைய மனைவி பிள்ளைகள், அவனோடு இருந்த 600 பேருடைய மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் எல்லாரையும் அமலேக்கியர் வந்து அடிமைப்படுத்தி அவர்களுடைய உடைமைகள், ஆடு மாடுகள், மிருக ஜீவன்கள், வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஆண்டவர் அவர்கள் அமலேக்கியர் எல்லாவற்றையும் சூறையாடி கொண்டு போய் மீதியாய் கிடந்த எல்லாவற்றையும், கூடாரத்தை எல்லாம் தீக்கு இரையாக்கி போட்டுட்டு போனார்கள். தாவீதும் அவனோடு கூட இருந்த 600 பேரும் அவர்கள் வாழ்ந்து வந்த அந்த பகுதிக்கு வந்து பார்த்தார்கள். அங்கே சாம்பலை தவிர எதுவுமே மிஞ்சல, ஒன்றுமே இல்லை. அதை பார்த்து தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் தங்களுக்கு பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சத்தமிட்டு அழுதார்கள். பலனில்லாமல் போகிறது வரையிலும் அந்த சூழ்நிலை பார்க்கிறாங்க. மனைவிக்கு என்ன நடந்தது, பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது, ஒண்ணுமே தெரியாது. யார் வந்தா, யார் காரணம், எதுவும் தெரியாது. வந்தவர்கள் இவர்கள் எல்லாம் அடிமைப்படுத்தி எந்த திசையில போனார்கள் எதுவுமே தெரியாது. புலம்பிக் கொண்டு நிற்கிறார்கள், வேதனையில நிற்கிறார்கள், கண்ணீர்ல நிற்கிறார்கள். இந்த இடத்துல தாவீதுக்கு ஜெயம் எப்படி வந்தது அப்படின்னா, ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் பேச போகிறார். இந்த 3 காரியத்தை நீங்களும் செய்வீர்களானால் சின்ன காரியமோ பெரிய காரியமோ வெற்றி நிச்சயமாய் உண்டு. ஹல்லேலூயா. இந்த காரியம் ஒரு பயங்கரமான காரியம். யாருக்கும் வரவே கூடாது. யாராலையும் இந்த சூழ்நிலைகள்ல நிக்கவே முடியாது. ஆனா தாவீது இந்த இடத்துல நிற்கிறான். 600 பேரோடு நிற்கிறான். இப்போ 600 பேரும் தனக்கு சாதகமானவர்களான்னு பார்த்தா வசனம் சொல்லுகிறது, தாவீதை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி 600 பேரும் திட்டமிடுகிறார்கள். அல்லேலூயா. குடும்பமும் போச்சு, கூட இருக்கிறவர்களும் எதிராய் மாறுகிறார்கள். எல்லாமே முடிஞ்சு போச்சு. இந்த நிலையில தாவீது என்ன பண்ணினான்? இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியில இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுகிறீர்கள், என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், அதுலதான் உங்க வெற்றி மறைந்து இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது?
பெரும்பாலும் நமக்கு வரக்கூடிய பாடுகள், பிரச்சனைகள், நிந்தனைகள், அவமானங்கள் இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது, சந்திக்கும் போது நாம என்ன செய்கிறோம்? அங்கதான் நமக்கு வெற்றியும் தோல்வியும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. சில தன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனையை பார்க்கும்போது சோர்ந்து போகிறார்கள், முடங்கி போகிறார்கள், பயந்து விடுகிறார்கள். பின்மாற்றத்துல போனவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. சோ இதை செய்கிற யாருக்கும் வெற்றி கிடையாது. ஆனா தாவீது என்ன பண்ணினானோ அதே தான் நீங்களும் பண்ணுவீர்களானால் வெற்றி நிச்சயம். ஹல்லேலூயா. இதெல்லாம் நடக்கிறது. தாவீது என்ன செய்கிறான் என்று சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா 6வது வசனத்தை வாசித்தால், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம், சகல ஜனங்களும் தங்கள் குமாரரும் குமாரத்திகள் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அல்லேலூயா. தாவீது என்ன செஞ்சான்? கர்த்தருக்குள் அதை விட்டு விடக்கூடாது. திடப்படுத்தி கொண்டான்னு மட்டும் நினைக்க கூடாது. கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை. வாழ்க்கைனா பிரச்சனை இருக்கும், வாழ்க்கைனா ஏற்றமும் இருக்கும், இரக்கமும் இருக்கும். அதே சூழ்நிலையை தாவீது சந்திக்கும் போது நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம், தாவீது என்ன செய்தானோ அதையே நீங்க செய்வீர்கள். ஆனால் இன்றைக்கு உங்க வாழ்க்கை தோல்வியில இருக்கிற வாழ்க்கை வெற்றியாக மாறுகிறது. எவனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா. நீங்க ஜெயிப்பீர்கள். தாவீது என்ன செய்தான் அப்படின்னா கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆமென். இன்றைக்கும் நாம கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்தி கொள்ள நிறைய வசனங்கள் இருக்கிறது, நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. இருக்குதா இல்லையா? ஆமா. உங்க வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைல உங்களை நீங்க திடப்படுத்தணும். தாவீது தன்னை திடப்படுத்தினான். கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவருக்கு சித்தம் இல்லாம எதுவும் நடக்காது. அவர் எதை சம்பவிக்க வைத்தாலும் அதை எனக்கு நன்மையாய் முடிய பண்ணுவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? நீங்க சொல்லுங்க, எனக்கு என்ன நடந்தாலும் நன்மையாய் மாற்றுக்க ஒரு தேவன் இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு என் வாழ்க்கையில நடக்கிற எல்லா எதிர்மறையான காரியத்தையும் எனக்கு நன்மையாய் முடிய பண்ணுவார், நன்மையாய் முடிய பண்ணுவார். திடப்படுத்தணும். இன்னைக்கு நிறைய பேர் தன்னை திடப்படுத்துகிறது கிடையாது. நான் சொல்லுகிறேன், உங்களை நீங்க திடப்படுத்தணும். கர்த்தருக்குள் வார்த்தை இருக்கிறது, வசனம் இருக்கிறது, வாக்குத்தத்தம் இருக்கிறது, தேவன் நடத்தி கொண்டு வந்த வரலாறு இருக்கிறது. அடிமைகளுக்காக செங்கடலையை பிளப்பாரானால் உங்களுக்காகவும் எனக்கும் அதிகமாய் செய்வார், நிச்சயமாய் செய்வார். இதெல்லாம் பார்க்கும்போது தன்னை திடப்படுத்தும். அந்த வசனத்தை எல்லாம் வாசித்து உங்களை திடப்படுத்தணும். இன்னைக்கு நிறைய பேர் அதை செய்யாமல் பயந்து நிற்கிறவர்கள் உண்டு, கலங்கி நிற்கிறவர்கள் உண்டு, சோர்ந்து போய் நிற்கிறவர்கள் உண்டு, பின்மாற்றம் அடைந்து போகிறவர்களும் உண்டு. இவர்களால வாழ்க்கையில எங்கேயும் ஜெயிக்க முடியாது. அதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஆனால் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும்போது ஒருவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி நின்றானால் அவன் இன்னும் ஜெயிப்பான். அவனுடைய வெற்றி ஒரு நாளும் தோல்வியாய் போகாது. அவனுடைய தோல்விகள் எல்லாம் எந்நாளும் ஜெயமாய் மாறும். கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்தணும். நிறைய பேர் அதை செய்கிறது இல்லை. நான் சொல்லுகிறேன், ஜெபம் மட்டும், ஜெபம் சும்மா வேலை செய்யாது. நீங்க பெற்ற அபிஷேகம் சும்மா வேலை செய்யாது. நீங்க பெற்ற ரட்சிப்பு சும்மா வேலை செய்யாது. நீங்க பெற்ற வாக்குத்தத்தம் சும்மா வேலை செய்யாது. யார சொல்ல முடியுமா சும்மா வேலை செய்யும் அப்படின்னுட்டு? எத்தனை ஆயிரத்துக்கு லட்சம் கொடுத்து ஒரு செல்போன் வாங்கினாலும் அது சும்மா இயங்காது. அதுக்கு தினந்தோறும் சார்ஜ் பண்ணணும். அல்லேலூயா. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை லட்சம் ரூபாய்க்கு டிவி வாங்கினாலும் மின்சாரம் என்று தேவை. அபிஷேகம் விலையேறப்பட்டது, ரட்சிப்பு விலையேறப்பட்டது. தேவன் எனக்கு தந்திருக்கிற அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் விலையேற பெற்றது. ஆனாலும் இது தனித்து இயங்காது. அல்லேலூயா. ஜெபம் பண்ணி எல்லாம் சாதிச்சிடலாம்னு நினைக்காதுங்க. நான் சொல்லுகிறேன், ஜெபம் எவ்வளவு முக்கியமோ
விசுவாசம் அவ்வளோ முக்கியம். விசுவாசம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளோ நீங்க தைரியமா இருக்கணும். அந்த இடத்துல தைரியமா நிக்கணும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். எவ்வளவு நஷ்டத்தை பார்த்தாலும், எவ்வளவு கஷ்டத்தை பார்த்தாலும், எவ்வளவு பெரிய தீங்கை பார்த்தாலும், எவ்வளவு பெரிய நெருக்கத்தை பார்த்தாலும் நீங்க தைரியமா நிக்கணும். நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். தேவன் என்னை அபிஷேகித்திருக்கிறார். தேவன் தாம் அபிஷேகம் பண்ணினவனுடைய கொம்பை உயர பண்ணுவாரா? உங்க கொம்பை கர்த்தர் உயர பண்ணுவார். நம்புறீங்களா? ஆமா. கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தணும். திடப்படுத்த முடியாத யாரும் ஜெயிக்க முடியாது. திடப்படுத்தி நின்றால் நீங்க ஜெயிப்பீர்கள். நிறைய பேரால் இன்னைக்கு ஜெயிக்க முடியல. நல்லா ஜெபிக்கிறீங்க, ஆனா நல்லா பயப்படுறீங்க. அக்னியும் கந்தகும் எரிகிற கடல்ல யார் முதல்ல பங்கடைவார்கள் அப்படின்னா பயப்படுகிறவர்கள் தான் முதல்ல பங்கடைவார்கள். எலியா தைரியம் அணிக்கிறது வரையிலும் அவனை யாரும் அசைக்க முடியல. பரிசுத்தம் இருந்தது, ஜெபம் இருந்தது, விசுவாசம் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனா என்னைக்கு பயப்பட்டானோ அன்னைக்கு அவனால எதுவும் செய்ய முடியல. அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், ராஜ்யங்களை அசைத்தவன் தான், ராஜாக்களை அசைய பண்ணினவன் தான். கருத்தாய் ஜெபிக்கும் போது வானம் அடைக்கப்பட்டது, மழை வரல. இயற்கையை கண்ட்ரோல் பண்ணினவன். அல்லேலூயா. ஆமா. ஆனா பயந்துட்டான். அதுக்கு பிறகு ஒண்ணும் நடக்கல. நான் சொல்லுகிறேன், எவ்வளவு பெரிய பிரச்சனையை பார்த்தாலும் நீங்க தைரியமாய் நின்றீர்களானால் தேவன் உங்களோடு கூட இருந்து வெற்றியை தருவார், ஜெயத்தை தருவார். நடுங்கிட்டீங்க, பயந்துட்டீங்க, சோர்ந்துட்டீங்க, பின்மாற்றம் அடைந்தாயிற்று, முடிஞ்சு. அதுக்கு பிறகு ஜெபம் வேலை செய்யாது, அதுக்கு பிறகு அபிஷேகம் வேலை செய்யாது. எத்தனை பேருக்கு உண்மையா புரியுது? வேடிக்கைக்காக சொல்லலாம், உண்மை. நீங்க தைரியமாய் நின்றால் கர்த்தர் தைரியமாய் நிற்பார் உங்க கூட. தைரியம் இல்லாதவர்களோடு கூட கர்த்தர் நிற்க மாட்டார். இப்ப பாருங்க, தன்னை திடப்படுத்தி நிற்கிறாள். யாராலையும் அந்த இடத்துல தைரியமா நிற்க முடியாது. பாக்குறான், சாம்பலை தவிர ஒண்ணும் மீதி இல்லை. மனைவி எங்கன்னு யாருக்கும் தெரியாது. குமாரன் எங்க, குமாரத்திகள் எங்கன்னு யாருக்கும் தெரியாது. எந்த வழியா போகணும், எங்க விசாரிக்கணும் ஒண்ணுமே தெரியாது. வண்ணாந்தரம், காடு. இன்னைக்கு இருக்கிற மாதிரி சிசிடிவி கேமரா இல்ல, ஒண்ணுமே இல்ல, கண்டே பிடிக்க முடியாது. ஆனாலும் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி நிற்கிறார். சரி, இதுதான் ஒரு பிரச்சனை பார்த்தா அடுத்த பிரச்சனை எழும்புது. 600 பேரும் ஒருத்தரோடு ஒருத்தர் பேசுறாங்க, தாவீதை கல்லெறிந்து கொல்லணும். அல்லேலூயா. தனக்கு தலைவனாய் இருக்கிற தாவீதை கல்லெறிந்து கொல்லணும் என்று சொல்லி நினைக்கிறாங்க. அடுத்த பிரச்சனை எழும்புது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, தாவீது தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பிரச்சனையும் வெற்றியாய் மாறணுமா, எவ்வளவு பெரிய சூழ்நிலையும் சாதகமாய் மாறணுமா, கிறிஸ்துவுக்குள், கர்த்தருக்குள், தேவனுக்குள் உங்களை நீங்க திடப்படுத்தி நில்லுங்க. அப்பொழுது பரலோகத்தின் மகிமையை நீங்க பாப்பீங்க. கர்த்தர் நல்லவர். அவன் தன்னை திடப்படுத்தினானா. சில வசனங்களை நம்ம வாசிப்போம். 2 நாளாகமும் 12 2 நாளாகமும் 12:1 வாசிப்போம். ஜீசஸ், ஹalleluya. ரெகோபெயாம் ராஜ்யத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்தி கொண்ட பின் அவனும் அவனோட இஸ்ரவேலர் அனைவரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டு விட்டார்கள். ஹalleluya. இப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தக்கு பதிலாய் வசனத்தில், வாக்கு தத்தத்தில், தரிசனத்தில் அவர்கள் தன்னை திடப்படுத்தக்கு பதிலாய் உலக காரியத்தில் தன்னை திடப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு அவனை தெரியும், எனக்கு அவங்கள தெரியும், அரசியல் தலைவர்களை தெரியும், எனக்கிட்ட பணம் இருக்கு,
நான் சொல்லுகிறேன், அப்படி உங்களை திடப்படுத்தாதுங்க. பணம் குறிப்பிட்ட எல்கை வரைக்கும் தான் வரும். அதிகாரிகள் குறிப்பிட்ட எல்கை வரைக்கும் தான் வருவாங்க. எல்லா எல்கைகளையும் தாண்டி ஒருவர் வந்து நிற்பார். அவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற மெய்யான தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமா, மனிதனை நம்புகிறவர்கள் தோற்று போவார்கள். நாசில சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதே என்றுதான் ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். அவனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். இன்னைக்கு நிறைய பேர் மனுஷனை நம்பி நிற்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், தேவனை நம்புங்க, அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். எல்லா போராட்டங்களுக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா நெருக்கங்களுக்கும், எல்லா குறைவுகளுக்கும் தேவனை மட்டும் நம்புங்க. அவருக்குள் உங்களை திடப்படுத்துங்க. சிலர் அப்படி இல்லை, பணத்தின் மேல நம்பிக்கையா இருக்கிறாங்க. வியாதி வந்துருதா, கர்த்தரையே நம்புங்க. அல்லேலூயா. ஆமா, எதை செய்யக்கு முன்பதாகவும் கர்த்தரையே நம்பி அவர் சொன்னபடியே எண்ணெய் பூசி ஜெபித்து பாருங்க, அற்புதம் நடக்கும். கர்த்தர் உங்களை சுகமாக்குவார். வியாதிக்காக எத்தனையோ மருத்துவங்களை தேடுகிறீங்க, மருத்துவமனைகளை தேடுகிறீங்க. நான் சொல்லுகிறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க, கர்த்தரை தேடுங்க. கர்த்தரை தேடக்காக கொஞ்சம் டைம் கொடுங்க, கர்த்தரை தேடுங்க. வியாதியை கர்த்தர் நீக்குவார். அல்லேலூயா. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்துங்க. அவர் சொன்னார் செய்வார், அவர் சொன்னார் செய்வார். இன்னைக்கு நிறைய பேர் தன்னுடைய பிரச்சனை உலகத்துல தேடுகிறீங்க. பிரச்சனைக்கு தீர்வு இயேசு மட்டும்தான். பிரச்சனைக்கு தீர்வு உலகம் அல்ல. தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான். நிறைய பேர் உலகத்துல தன்னை திடப்படுத்துகிறாங்க. இந்த இடத்துல ரெகபயாமை குறித்து வசனத்தை வாசித்தால் அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. ரெகபயான் ராஜ்யத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்தி கொண்ட பின்பு அவனும் அவனோடு இருந்த இஸ்ரவேலர் அனைவரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டுவிட்டார்கள். அல்லேலூயா. எதில திடப்படுத்தி நிலை நின்றிருக்க வேண்டும் என்றால் கர்த்தரில, அவருடைய வசனத்துல, அவருடைய சத்தியத்துல நிலை நின்று இருக்கணும். ஆனா இவன் என்ன நினைச்சானா, நம்ம ராஜாவாயிட்டோம், நம்ம ராஜ்யம் பலப்பட்டு நிக்குது, இப்போ எதிர்க்கிறவன் ஒருவனும் இல்லை, நம்ம ராஜாவாயாச்சு, நீங்க யாரா வேண்டாலும் ஆகலாம், ஆனால் உங்களுக்கு ஒரு இரட்சகர் தேவை. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு இரட்சகர் தேவை, இரட்சிக்கிற தேவன் தேவை. தாவீது அப்படி தன்னை திடப்படுத்தல. எனக்கு 600 பேர் இருக்காங்க, நான் விசாரிச்சு எப்படி ஆகில அந்த தண்டை பின்தொடருவேன், நான் ஜெயிச்சிருவேன், அப்படியே நினைக்கல. படிக்கிற பிள்ளைகள் தேவனை விசுவாசிங்க. காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் தேவனை விசுவாசிங்க. அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க. இல்ல நான் படிச்சிருவேன், ஜெயிச்சிருவேன், சாதிச்சிருவேன். உங்களை நம்பாதிருங்க, உங்க பலத்தை நம்பாதிருங்க, உங்க ஞானத்தை நம்பாதிருங்க, உங்க அறிவை நம்பாதிருங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனை உயர்த்தி நிறுத்துங்க. அவர்தான் ஒரு மனுஷனை புழுதில இருந்தும் குப்பையில இருந்தும் உயர்த்துகிற தேவன். அவர் ஒருவர் மட்டும்தான். அல்லேலூயா. உங்களை அவர் உயர்த்துவார். நிறைய பேர் உலகத்திலையும் சுயத்திலையும் சுய பலத்திலையும் தன்னை திடப்படுத்தி நிற்கிறார்கள். அவர்கள் விழுந்து போகக்கூடும். ஆனா கர்த்தருக்குள் யார் தன்னை திடப்படுத்துகிறார்களோ அவர்கள் விழமாட்டார்கள், எழும்புவார்கள். நீங்க எழும்புவீர்கள். நீங்க இதை செய்தால் எந்த இடத்திலையும் தோத்து போக மாட்டீர்கள், ஜெயிப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ணுவார். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரெகபயாம் ராஜ்யம் பலப்பட்டது என்று சொல்லி கண்டு அது நிமித்தம் தன்னை திடப்படுத்தி கொண்டார், பலப்படுத்தி கொண்டார். எனக்கு இப்போ ராணுவம் இருக்கு, பலசாலிகள் இருக்கிறாங்க, நான் ராஜாவாயிட்டேன் அப்படின்னு சொல்லி கர்த்தரை விட்டு விட்டான். ராஜ்யம் தோல்வியா முடிஞ்சது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார் 5வது வசனத்துல, அப்பொழுது செமாயா தீர்க்கதரிசி ரெகோபெயாமிடத்தில் ஷீஷாக் நிமித்தம் எருசலேமிலே வந்து கூடியிருக்கிற யூதாவின் பிரபுகளிடத்துக்கும் வந்து அவர்களை நோக்கி, நீங்கள் என்னை விட்டு விட்டீர்கள், ஆகையால் நான் உங்களையும்
சீஷாக்கின் கையிலே விழும்படி விட்டுவிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். ஹல்லேலூயா. நாம அவரை விட்டா அவர் நம்மளை விட்டுருவாரு. ஹல்லேலூயா. நாம் அவரை விடாவிட்டால் அவர் ஒரு நாள் நம்மளை விடவே மாட்டார். எந்த இடத்திலையும் யாரையும் விட்டு கொடுக்காத ஒரு தேவன் நீங்கள் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் மட்டுமே. எதிலையுமே உங்களை திடப்படுத்தாதுங்க. எனக்கு பலம் அவர் மட்டும்தான், எனக்கு ஆதாரம் அவர் மட்டும்தான், எனக்கு அடைக்கலம் அவர் மட்டும்தான், என்னை ரட்சிக்கிறவர் அவர் மட்டும்தான். அவரையே சார்ந்து நில்லுங்க, அவரையே சார்ந்து நில்லுங்க. ஏசாயா 47:10 நாம வாசித்தால், ஏசாயா 47:10 வாசித்தால், உன் துன்மார்க்கத்திலே நீ திட நம்பிக்கையாய் இருந்து என்னை பார்க்கிறவன் ஒருவரும் இல்லை என்றாய். உன் ஞானமும் உன் அறிவுமே உன்னை கெடுத்தது. நான் தான், என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று உன் இருதயத்தில் எண்ணினாய். ஆகையால் தீங்கு உன்மேல் வரும், அது எங்கிருந்து உதித்ததென்று நீ அறியாய். விக்கிரம் உன்மேல் வரும், நீ அதை போதும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லுகிறார், உன் துன்மார்க்கத்திலே நீ திட நம்பிக்கையாயிருந்தாய், என்னை பார்க்கிறவர் ஒருவரும் இல்லை என்றாய். இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. துன்மார்க்கத்திலே திட நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் உண்டு. அதாவது நான் ஒரு பட்டணத்துக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு சம்பவத்தை அவர்கள் சொன்னார்கள். ஒரு பெரிய மனுஷன் இருந்தான். அவனுக்கு அதிகாரத்துல செல்வாக்கு இருந்தது, அரசியல்ல செல்வாக்கு இருந்தது, அவன் இருந்த ஊர்ல அவனுக்கு செல்வாக்கு இருந்தது. ஒரு குட்டி ரவுடியாக வல வந்தான். அப்போ அவனை பாதுகாக்கக்காக லைசன்ஸோட துப்பாக்கி வாங்கி வச்சிருந்தான். எப்போதுமே எங்கே இருந்தாலும் வெளிப்பிரகாரமா துப்பாக்கி தெரிகிற மாதிரியே வச்சிருப்பார். அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, திட நம்பிக்கை என்ன அப்படின்னா, என்கிட்ட துப்பாக்கி இருக்கு, யாரும் மோத முடியாது. ஹல்லேலூயா. ஆமா, யாரும் மோத முடியாது, துப்பாக்கி வச்சிருக்கிறேன், யார் என்ன எதிர்க்க முடியாது அப்படின்னு. அப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்கு, ஒரு இடத்துல மிரட்டி இருக்கான், என்கிட்ட துப்பாக்கி இருக்கு, உன்னை சுற்றுவேன் அப்படின்ட்டு. சுற்றுவேன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே ஏத்தல உள்ளவன் வாங்கி அவனை சுட்டுட்டான், இறந்துட்டான். அவன் அந்த துப்பாக்கியை லைசன்ஸோடு வாங்கும் போது என்ன நினைச்சிருப்பான்னா, இந்த துப்பாக்கி தான் என்னை காப்பாற்றும் நினைச்சான். ஆனா அவனுக்கு தெரியாது, அதே துப்பாக்கினால அவனை சுடப்பட்டு மரிப்பான் என்று அவனுக்கு தெரியாது. நாம நம்பி இருக்கிற உலகத்தின் மேல நம்பி இருக்கிற எல்லாமே நம்மளை ஏமாற்றும். ஆனா உலகத்தை படைத்த தேவன் ஒரு நாளும் நம்மை ஏமாற்ற மாட்டார். அவர் மேல திட நம்பிக்கையாயிருந்தான். தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். இதனாலே தாவீதுக்கு வெற்றி வந்தது. நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்துங்க, நீங்க வெற்றி அடைவீர்கள், ஜெயம் வரும். இந்த இடத்துல ஆண்டவர் எச்சரிக்கிறார், நீ உன் துன்மார்க்கத்திலே திட நம்பிக்கையாயிருக்கிறாய், என்னை பார்க்கிறவர் ஒருவரும் இல்லை என்றாய். உன் ஞானம் உன் அறிவுமே உன்னை கெடுத்தது. நான் தான், என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று உன் இருதயத்திலே எண்ணினாய். என்னை பார்க்கலும் யார் இருக்கா? நீங்க அப்படி சொல்லாதுங்க. எல்லோரிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, நான் தான், இந்த சபையில நான் தான், இந்த வீட்டிலேயே நான் தான், இந்த குடும்பத்திலேயே நான் தான் சொல்லாதிருங்க. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை என்கிறத ஒரு விஷயம் தேவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. தாழ்மையா இருந்தா கிருபை அளிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ரொம்ப தாழ்மையா இருங்க. கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்துங்க. வேற எதற்குள்ளாகவும் உங்களை திடப்படுத்த துணியாதிருங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. அதே 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திற்கு திருப்புவோம். இப்போ தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். வெற்றிக்கு முதல் படி, அல்லேலூயா, அவனுடைய வெற்றிக்கு முதல் காரியமே
கிறிஸ்துவுக்குள் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான். இரண்டாவது என்ன அப்படின்னா 8வது வசனத்தை வாசிப்போம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. இரண்டாவது இவனுடைய வெற்றிக்கு என்ன அப்படின்னா, வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னா, கர்த்தரிடத்துல விசாரிக்கிறான். ஆமென். ஆமா, நிறைய பேர் ஒரு பிரச்சனைல மாட்டும் போது போய் ஊழியக்காரங்களிடத்துல ஆலோசனை கேட்கறது இல்ல. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணி சொல்லுங்க, அதை செய்கிறது இல்ல. மனுஷனிடத்துல போய் கேட்பாங்க, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது. சொந்தங்கள்கிட்ட கேட்பாங்க, நண்பர்கள்ட்ட கேட்பாங்க. சில நேரம் அவங்களுடைய ஆலோசனைப்படி நாம செய்யும் போது பிரச்சனை இருக்கிற பிரச்சனை விட 2 மடங்கா அதிகமாகும். அல்லேலூயா. சில மனுஷனுடைய ஆலோசனை இன்னும் சூழ்நிலையை மோசமாக்கிறோம். ஆனா கர்த்தரிடத்துல போய் நீங்க விசாரிப்பீர்கள், ஆனால் பிரச்சனைக்கு தீர்வு மனுஷனிடத்துல அல்ல, பிரச்சனைக்கு தீர்வு தேவனிடத்துல மட்டுமே இருக்கிறது. ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? தாவீது கேட்கிறான். 600 பேர் இருக்கிறாங்க, என்ன செய்யணும்? தேவனிடத்துல விசாரிக்கிறான். நான் சொல்லுகிறேன், சாதாரண நேரத்துல நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை காட்டிலும் வேதனைப்படும் போது, நெருக்கப்படும் போது, போராட்டத்தை சந்திக்கும் போது, நிந்தையை சுமக்கும் போது நீங்க ஜெபித்து பாருங்க, மகிமையான பதிலை பரலோகம் உங்களுக்கு தரும். ஹல்லேலூயா. ஆனா நாம அதை அப்படியே தலைகீழ செய்வோம். நல்லா இருந்தா நல்லா ஜெபம் பண்ணுவேன், ஒரு மாதிரி ஆயிட்டுன்னா ஜெபமே பண்ண மாட்டேன், அப்படி தலைகீழ செய்வோம். அதான் நம்மளால ஜெயம் எடுக்க முடியல. நான் சொல்லுகிறேன், நல்லா இருந்தாலும் நல்லா ஜெபம் பண்ணுங்க, சூழ்நிலை நல்லாவே இல்லாட்டாலும் நல்லா ஜெபம் பண்ணுங்க. சாதாரண நேரத்துல நீங்க ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் சாதாரணமா இருக்கும். ஆனா சில நெருக்கப்பட்ட நேரத்துல ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் அசாதாரணமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். அதுதான் உண்மை. நிறைய பேருக்கு அது இந்த ரகசியம் தெரியாம இந்த மாதிரி நேரத்தில் அப்படியே சோர்ந்து பின்மாற்றம் அடைந்து அப்படியே விழுந்து போவார்கள். தாவீது இந்த நெருக்கடியான நேரத்துல ஜெபித்தான். கர்த்தர் இறங்கி வந்து அவனோடு பேச ஆரம்பித்தான். நீ போ, நீ அதை திருப்பிக் கொள்ளுவாய். ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுவாய், போ. அந்த நேரத்திலையும் கர்த்தரை தேடினான். நான் சொல்லுகிறேன், எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை தேடுங்க. நம்ம பரிகாரியே அவர்தான், நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமே அவர்தான். கர்த்தரை தேடுங்க, தேவனை தேடுங்க. இன்னும் அதிகமாய் நெருக்கத்துல தேடுங்க, வியாதிப்படும் போது தேடுங்க, குறைபடும் போது தேடுங்க. அப்படியே பவுலும் சீலாவும் சிறைபிடிக்கப்பட்டு அநேக அடிகளை அடித்து சிறைச்சாலைக்குள்ளாய் போட்டார்களாம். காயம் கட்டப்படல, ஒவ்வொரு பகுதியிலும் இரத்தம் வடிந்து கொண்டே இருக்கிறது. உடம்பெல்லாம் காயம், வலி, வேதனை, ரொம்ப கஷ்டம். ஆனால் நடுராத்திரி எழும்பி தேவனை பாடி துதிக்க ஆரம்பித்தார்கள். பரலோகத்திலிருந்து ஒரு வல்லமை இறங்கிற்று. ஹல்லேலூயா. காயத்தோடு ஆராதித்தார்கள், வேதனையோடு ஆராதித்தார்கள், வீக்கத்தோடு ஆராதித்தார்கள், வலியோடு ஆராதித்தார்கள். காயங்களை பொருட்படுத்தவே இல்லை. ஆமென். காயங்களால அவர்களை ஜெபத்தை தடை பண்ண முடியல, வேதனை அவர்களுடைய ஜெபத்தை தடை பண்ண முடியல, கட்டுகள் அவர்களுடைய ஜெபத்தை தடை பண்ண முடியல. அந்த கட்டுகளையும் தாண்டி, காயங்களையும் தாண்டி, வேதனைகளையும் தாண்டி சிறைச்சாலைக்குள்ளாக இருந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். பரலோகத்தின் வல்லமை இறங்கிட்டு சிறைச்சாலையின் அஸ்திவாரம் அசைய ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வந்தது. ஹல்லேலூயா. வல்லமை இறங்கி வந்தது. சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டது. இருக்கீங்களா? ஹல்லேலூயா. எத்தனையோ நாள் ஜெபித்தாங்க, இவ்வளோ வல்லமை வெளிப்படல, ஆனா கட்டுகளோடு ஜெபித்தாங்க. நம்ம சாதாரணமா ஜெபிக்கும் போது ஆண்டவர் அமைதியா இருந்த மாதிரி இருக்கும். அசாதாரணமான சூழ்நிலைகள் நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவரால அமைதியா இருக்கவே முடியாது. அவர் அப்படி அமைதியா இருந்ததும் கிடையாது. ஆகவே நான் சொல்லுகிறேன், ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா இருக்கிறேன், எனக்கு என்ன அப்படின்னு நினைக்காதுங்க. நல்லா இருந்தா நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா இல்லைன்னா ரொம்ப நல்லா ஜெபம் பண்ணுங்க.
இதுதான் ஜெபத்திற்கு நீங்க பின்பற்ற வேண்டிய காரியம். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த சேனலை பார்க்கிறவர்கள், இந்த வீடியோவை பார்க்கிற ஊழியக்காரர்கள், ஊழியத்துல ஜெயிக்கணும்னா 4 மணி நேரத்துல 5 மணி நேரம் ஜெபிங்க. விசுவாச பிள்ளைகள் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா 2 மணி நேரத்துல இருந்து 2.5 மணி நேரம் ஜெபிங்க. என்னால ஜெபிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பா உங்களால ஆசீர்வதிக்கப்படவும் முடியாது. அல்லேலூயா. எப்போதும் ஒரு நெருக்கத்தை உணருவீங்க, எப்போதும் ஒரு போராட்டத்தை உணருவீங்க, விடுதலையே இருக்காது. கட்டுகளை உணருவீங்க. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். காலம் கடைசி காலம். நீங்க சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்போ ஜெபித்தா சோதனைக்கு உட்பட மாட்டீர்கள், ஜெபிக்காவிட்டால் சோதனைக்கு உட்படுவீர்கள். அதுதான் ரகசியம். இன்னைக்கு மனைவி பிரச்சனை, வேலை பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, வண்டியில பிரச்சனை. சில நேரம் பாத்தீங்களா, வண்டி நல்லா இருக்கும் ஆனா ஓடாது, அடிக்கடி தொல்லை பண்ணும், அடிக்கடி பிரச்சனை பண்ணும். எல்லாம் தொல்லையா மாறிடும், எல்லாம் தொல்லையா மாறிடும். எல்லா தொல்லைகளும் அடங்கணும்னா நீங்க முழங்காலில நிக்கணும். அல்லேலூயா. நீங்க முழங்காலில நிற்கும் போது எந்த பிரச்சனையும் உங்களை தொல்லை பண்ண முடியாது, தொந்தரவு பண்ண முடியாது, நெருக்க முடியாது. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு தீர்வு தான் உண்டு. ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்துல விழித்திருங்க. ஜெபத்திற்காக தியாகம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஜெபத்திற்காக தியாகம் பண்ணுங்க. தூக்கத்தை வெறுத்து தியாகம் பண்ணுங்க. பிறகு தூங்கிக்கிடலாம். இளைப்பாறுதல் ஒரு நாள் கிடைக்கும், அன்னைக்கு தூங்கிக்கிடலாம். இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. கொஞ்சமா தூங்குங்க, நிறைய ஜெபம் பண்ணுங்க. நம்ம அதை அப்படியே தலைகீழ பண்ணுவோம். நிறைய தூங்குவோம், கொஞ்சமா ஜெபம் பண்ணுவோம். நீங்க நிறைய ஜெபம் பண்ணி கொஞ்சமா தூங்குனா ஜெபம் நல்லா வரும். நீங்க நிறைய தூங்கிட்டு கொஞ்சமா தூங்குனா, கொஞ்சமா தூங்கிட்டு நிறைய ஜெபம் பண்ணினா இன்னும் அதிகமா ஜெபிக்க ஆண்டவர் ஏவுவார். நம்ம வெற்றி, நம்ம விடுதலை ஜெபத்துல மட்டும்தான் இருக்கிறது. ஜெபம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஜெபம் நமக்கு ரொம்ப தேவை. நிறைய பேர் அதை யோசிக்கிறதே இல்லை. இந்த கட்டுகள் இவ்வளோ மோசமான நிலைகளில தாவீது தேவனை தேட ஆரம்பித்தான். தீர்வை கர்த்தரிடத்தில் எதிர்பார்த்தான். ஆலோசனையை தேவனிடத்தில் எதிர்பார்த்தான். நீங்களும் அதை செய்தால் வெற்றி நிச்சயம். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அல்லேலூயா. ஆமா. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலதையும் திருப்பிக் கொள்ளுவா என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்போ தாவீதினுடைய அடுத்த வெற்றியை நாம கவனிப்போம். அடுத்த வெற்றி என்ன அப்படின்னா, மூன்றாவது வெற்றிக்கான காரணம், தேவன் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தரிடத்துல வார்த்தை வாங்குகிறார். நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை சாதாரணதே கிடையாது. நிறைய பேர் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை, தரிசனம், சொப்பனத்தை சாதாரணமாய் பார்க்கிற நிறைய பேர் இருக்கிறீர்கள். நான் சொல்லுகிறேன், அது சாதாரணமானதல்ல. அது சாதாரணமானதே அல்ல. நமக்கு எது ஒன்று வரக்கு முன்பதாகவும் முதல்ல வார்த்தை தான் வரும். பிற்பாடு அது வார்த்தை நிறைவேறும். வாயினால் சொன்னதை கரத்தினால் அவர் நிறைவேற்றுவார். வார்த்தை நிறைவேறும். முதல்ல காரியம் நிறைவேறாது, வார்த்தை தான் வரும். வார்த்தையை பெற்றவர்களுக்கு, நிறைய பேருக்கு வார்த்தை சாதாரணமா தோணுது. நான் சொல்லுகிறேன், நீங்க காண்கிறவைகளையும் இதுவரையிலும் காணாதவைகளையும் இந்த முழு உலகத்தையும் தேவன் கரத்தை கொண்டு சிருஷ்டிக்காமல்
வார்த்தை கொண்டே சிருஷ்டித்தார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். நட்சத்திரங்களை வார்த்தையை கொண்டு, சூரியன் சந்திரனை வார்த்தையை கொண்டு, சமுத்திரத்தை வார்த்தையை கொண்டு, எல்லாமே வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை. தேவன் ஒன்று சொல்லிட்டார்னா அது உங்க மேல உருவாகும். எத்தனை பேர் நம்புறீங்க? தேவன் ஒன்று சொல்லிட்டார்னா அது என் மேல, என் ஊழியத்தின் மேல, என் குடும்பத்தின் மேல அந்த வார்த்தை உருவாகும், சிருஷ்டிக்கப்படும். அது எப்படின்னு எல்லாம் நீங்க கூட்டி கழித்து பார்க்க வேண்டாம். எப்படியோ நிறைவேறும். எப்படியாகிலும் அதை செய்வோம். நிச்சயமாய் நடக்கும். நிறைய பேருக்கு வார்த்தையில நிக்க தெரியல. தாவீது கர்த்தருடைய வார்த்தையை வாங்கிட்டு அந்த வார்த்தையில நிக்கிறான். ஆண்டவர் எப்போதுமே வார்த்தையை தந்த பிறகுதான் நிறைய போராட்டங்கள் வரும். அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை நாம என்னைக்கு பெற்றோமோ, தரிசனத்தை, சொப்பனத்தை என்னைக்கு வாங்கினோமோ, ஆண்டவர் என்னைக்கு தந்தாரோ, அதுக்கு பிறகுதான் போராட்டங்களும் நிறைய வரும். பார்த்திருக்கீங்களா? ஜபத்தெல்லாம் சோலி முடிக்க, அபிஷேகத்தை எல்லாம் சோலி முடிக்க, அதுக்கு பிறகுதான் பிரச்சனையே வரும். அதான் உண்மை. நான் சொல்லுகிறேன், தைரியமா இருங்க. எல்லாவற்றை பார்க்கிலும் வார்த்தை வல்லமை உடையது. தேவன் தான் தந்தார், நான் தரல. சொப்பனம் தேவன் தந்தது, தரிசனம் தேவன் தந்தது. அதுக்கு பிறகு அதற்கு விரோதமா இது நிறைவேறாமல் போக நிறைய தடைகள் வரலாம், நிறைய பிரச்சனைகள் வரலாம், நிறைய எதிர்ப்புகள் வரலாம். சோர்ந்தே போகாதுங்க. இந்த வார்த்தையை பெற்று தாவீது புறப்படும் போது என்ன நடந்தது அப்படின்னா, வாசிங்க 9வது வசனத்திலிருந்து. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 9ல இருந்து. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பைசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். தாவீதோ 400 பேரோடும் கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடியினால் பைசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். அல்லேலூயா. கவனிங்க, தாவீதோட எத்தனை பேர் இருந்தார்கள்? 600 பேர் இருக்கிறாங்க. தேவன் தாவீதுக்கு வாக்கு பண்ணின போது 600 பேர் இருந்தார்கள். 600 பேரோடு இவன் புறப்படுகிறான். கொஞ்ச தூரம் போன உடனே பேஷோர் ஆற்றண்டையில வந்தபோது சிலர் நின்று விட்டார்கள். எவ்வளவு பேர்? அல்லேலூயா. தாவீதோடு கூட 600 பேர் போனார்கள். ஆனா சிலர் அங்கே நின்று விட்டார்கள். இப்போ தாவீதோ 400 பேரோடு கூட தொடர்ந்து போகிறான். இன்னும் கொஞ்ச தூரம் போன உடனே இன்னும் 200 பேர் விடாய்த்து போனபடியினால் அங்கே சிலர் நின்று போகிறார்கள். இப்போ ஸ்ட்ரென்த் குறையுது. அல்லேலூயா. யுத்தம் பண்ணக்கு 600 பேர் இருந்தார்கள். இப்ப 600ல 200 கழியுது. இப்போ ஒரு சிறு கூட்டம் மாத்திரம்தான் தாவீதுனுடைய கரத்துல இருக்கு. தாவீது கூட்டத்தை பார்க்கல, தேவனுடைய வார்த்தையை பார்க்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? சிலர் பணத்தை பார்ப்பாங்க, தேவனை பார்க்கிறது இல்ல. நான் சொல்லுகிற தேவனை பாருங்க, கூட்டத்தை பார்க்காதிருங்க. அவன் சூழ்நிலை பார்க்கிறான். 200 பேரா கலண்டுறாங்க. இப்ப யுத்தம் பண்ணக்கு, போய் மோதக்கு, பின்தொடருக்கு போதுமான ஆட்கள் இல்ல. ஆனா அவன் அந்த சூழ்நிலையே பார்க்கல. அவன் பார்த்தது ஒண்ணுதான், கர்த்தர் சொன்னால் நிறைவேறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் சொன்னா நிறைவேறும். நாம என்ன செஞ்சிருப்போம்? கொஞ்ச நாள் போட்டும் பருவ பார்க்கலன்னு விட்டுருப்போம். போதிய ஸ்ட்ரென்த் இல்ல, போதிய பலம் இல்ல. இப்ப பின்தொடர்ந்து போனா மாட்டிக்குவோம், ஜெயிக்க முடியாது, தோல்வி அடைஞ்சிருவோம், விட்டுருப்போம். நான் சொல்லுகிற வார்த்தை கிடைச்சுன்னா தைரியமாய் நில்லுங்க. நீங்கள் அல்ல, வார்த்தையே வெற்றியை கொண்டு வரும். வார்த்தை ஜெயமாய் மாறும், வார்த்தை வெற்றியாய் மாறும். அந்த வார்த்தை உங்களுக்கு எல்லாமாய் மாறும். வார்த்தையை பாருங்க, சூழ்நிலையை பார்க்காதுங்க. ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டாரா, தரிசனம் தந்துட்டாரா, சூழ்நிலையை பார்க்காதிருங்க. நம்ம ஸ்தாபனத்துல நிறைய பேரை ஊழியத்துக்கு அனுப்புவாங்க. அதுவும் இந்த ஏப்ரல் மாசம் எல்லாம் நிறைய பேருக்கு டிரான்ஸ்பர் ஆகும். இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள எங்க டிரான்ஸ்பர் போட்டிருக்கோ அங்க போய் முதல்ல விசாரிப்பாங்க, ரெண்டாவது நேர்ல போய் பார்ப்பாங்க.
என்னெல்லாம் இருக்கு என்னெல்லாம் இல்லை அப்படின்ட்டு. அதை பார்த்த உடனே நல்ல கட்டடம் இல்லை, நிறைய ஆளுக்கள் இல்லை, நிறைய வருமானம் இல்லை, நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு அந்த ஊழியத்தையே கேன்சல் பண்ணிடுவாங்க. நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு. அல்லேலூயா. கர்த்தர் கூட இருந்தா கடைசி வரைக்கும் நடத்துவார். வெற்றியா இருக்கும் ஊழியம். இடம் இருக்கா, கட்டடம் இருக்கா, ஆட்கள் இருக்காங்களா, வருமானம் இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு போகிறவர்களும் இன்றைக்கும் இருக்கிறார்கள். நாங்க ராதாபுரத்துக்கு வரும்போது இடமும் இல்லை, கட்டடமும் இல்லை, வசதிகளும் இல்லை, ஆட்களும் இல்லை. அல்லேலூயா. அன்னைக்கு இருந்த 2 பேர் மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. வேற எல்லாம் டெம்பரவரியா வருவாங்க. அப்படி எல்லாம் சேர்த்து ஒரு 7-8 பேர் 10 பேருக்குள்ள இருந்து நினைக்கிறேன். வேற சபைகள் ஆராதனை முடிச்சுட்டு அவசர அவசரமா செய்தி கேட்க வருவாங்க. ஆமா, காணிக்கையே எடுக்க முடியாது. அப்படியே எடுத்தாலும் 50 ரூபாய்க்கு மேல விழாது. அதுக்கு எடுக்காம இருக்கிறது பெட்ரு. பல வருஷம் காணிக்கை எடுக்கல. கர்த்தரை பார்த்து வந்தோம், இதுவரையிலும் நிற்கிறோம். அல்லேலூயா. நிறைய பேர் ஊழியத்துல இல்லாம போயிட்டாங்க. வருந்தக்கூடிய விஷயம். நான் சொல்லுகிற, தேவனை பார்த்து நில்லுங்க, சூழ்நிலை பார்த்து நிக்காதிருங்க. தாவீதுனுடைய வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னா, கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டார்ல, அவர் பார்த்துக்குவார். எத்தனை பேரால சொல்ல முடியும்? கர்த்தர் பார்த்துக்குவார். கர்த்தர் சொல்லிட்டார்ல, கர்த்தர் செய்து முடிப்பார். உங்க எதிர்காலத்திற்கு நல்ல சொத்து இருக்கிறதோ, பணம் இருக்கிறதோ, வேலை இருக்கிறதோ இல்லையோ, அது பெரிய விஷயம் இல்ல. ஆனா உங்க எதிர்காலத்திற்கு நல்ல வாக்குத்தத்தம் இருந்ததுன்னா நிச்சயமா பொழைச்சிக்குவீங்க. நிச்சயமா நீங்க வாழ்ந்திருப்பீங்க. நிச்சயமா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. என் எதிர்காலத்திற்கு நல்ல வாக்குத்தத்தம் தான் வேணும், நல்ல தரிசனம் தான் வேணும். நீங்க பொழைச்சிக்குவீங்க. அதை பார்த்து அவன் ஜெயிச்சிட்டான். அதை பார்த்து அவன் ஜெயிச்சிட்டான். தாவீதுனுடைய பார்வை வேற, இன்னைக்கு நமக்கு இருக்கிற பார்வை வேற. இன்னைக்கு ஊழியத்துக்கு வரக்கு ஊழியக்காரங்க இவ்வளவு பாக்குறது கூட பரவாயில்ல, சரி எல்லாரும் பாக்குறதானு விட்டுறலாம். வரக்கூடிய விசுவாசிகள் அதை தான் பார்த்தாங்க அன்னைக்கு. ஆமா, உண்மையில சொல்றேன். ஊழியத்துக்கு போவோம், சபைக்கு வர மாதிரி பேசுவாங்க, கேட்பாங்க, சபைக்கு எத்தனை சென்டர்ல சபை கட்டி இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. என்ன சொல்ல முடியும்? நாங்க சொல்லுவோம், இல்ல வாடகை வீட்டுல தான் நடத்திட்டு இருக்கோம். சொந்த இடம் இருக்கா? இல்ல. அதுக்கு பிறகு வரவே மாட்டாங்க. நிறைய பேர் அப்படித்தான் பார்க்காங்க. இந்த சபைக்கு வந்தா கல்ற பூமி இருக்கா, வேலை கிடைக்குமா, வேற என்ன வேணும்? நிறைய ஆட்கள் இருக்காங்களா, ஒரு பிரச்சனை வந்து நிக்கணுமே. நாங்க வர்றதுனால பிரச்சனைக்கு தீர்வு வர போறது இல்ல, அவர் வந்தா மட்டும்தான் பிரச்சனைக்கு தீர்வு வரும். இன்று வரைக்கும் அப்படி பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு நம்ம சபைக்கு வரக்கு ஆசைதான். எது எல்லாமோ பாக்குறாங்க, அது இருக்கா, இது இருக்கா. ஒரு ஆள் ஒரு நாள் கேட்டாங்க, சபையில ஏசி இருக்கா அப்படின்னுட்டு. தூசி தான் இருக்கு, ஏசி இல்ல. தூத்தா நிறைய வரும். ஆடி மாசம் காத்துக்கு அம்மி பறக்கிற மாதிரி. ஏசி இல்ல. ஏன் கேட்டாங்கன்னு தெரியல. ஏசி இருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் கேட்பாங்களோ தெரியல. ஆனா இது வரைக்கும் இது மட்டும் கேட்கல. உங்க சபையில் ஆண்டவர் இருக்கிறாங்களா, அது கேட்கல. வேற எல்லாம் கேட்டாங்க. கல்ற தோட்டம் இருக்கா, இடம் இருக்கா, கட்டடம் இருக்கா, ஏசி இருக்கா, ஆத்துமாக்கள் இருக்காங்களா, எவ்வளவு பேர் வராங்க, எத்தனை குடும்பம் இருக்கு, எல்லாம் கேட்டாங்க. ஆனா ஆண்டவர் இருக்கிறாரா, அவர் கிரியை செய்யறாரா, அவர் பேசுறாரா, அவருடைய அபிஷேகம் இருக்கா, அதை மட்டும் கேட்கல. ஹலோ, கடவுளை நானும் அதான கேட்டுட்டு இருந்தேன். ஆண்டவர் இருக்கிறாருன்னு மட்டும் யாரும் கேட்டதே இல்லை. தாவீது எதையுமே பார்க்கல. ஆண்டவருடைய வார்த்தை என்னோடு இருக்கு. 600 பேர் என்னோடு கூட இல்ல, ஆனா ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். தைரியமா நின்றா. நாமன்னா ஐயோ நம்ம பலம் குறைஞ்சிட்டே போகுது, இனி எப்படி ஜெயிக்க முடியும்? 600 பேரும் போனா கூட ஒருவேளை ஜெயிக்கலாம். எல்லாம் பாதி விடாய்த்து போனாங்க.
ஆற்றண்டையில நீட்டாங்க. மிச்சம் பேரை கூட்டிட்டு போய் என்ன நடக்க போகுது? நின்னு இருப்போம், பயந்து நின்னு இருப்போம், சோர்ந்து நின்னு இருப்போம். நான் சொல்லுகிறேன், அபிஷேகம் இருக்கலாம், வாக்குத்தத்தம் இருக்கலாம், தரிசனம் இருக்கலாம், கிருபை கூட இருக்கலாம், நல்ல ஜெபிக்கிற வீரர்களாக கூட நீங்க இருக்கலாம். ஆனா பயந்துட்டீங்க, சோர்ந்துட்டீங்கன்னா இது ஒண்ணும் உங்களுக்கு வேலை செய்யாது. எத்தனை பேருக்கு புரியுது? அபிஷேகம் வேலை செய்யாது. அதுக்கு பிறகு பயந்துட்டீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு. சோர்ந்துட்டீங்க, பின்மாற்றம் அடைஞ்சிட்டேன், அதுக்கு பிறகு அபிஷேகம் வேலை செய்யாது. ஆவியானவர் வேலை செய்ய மாட்டார். ஜெபம் பண்ணி பிரயோஜனமே இல்லை. ஜெபிக்கிறவர்கள் தைரியமா நிக்கணும். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தைரியமா நிற்கணும். ஆராதிக்கிறவர்கள் தைரியமா நிக்கணும். அதைதான் தானியேல் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். விடுவிக்காமல் போனாலும் ராஜாவுக்கு முன்பதாக இந்த அறிக்கையை செய்கிறார்கள். தைரியமாய் நின்றார்கள். கர்த்தர் அந்த இடத்துல அவர்களுக்காக இறங்கி வந்தார். தைரியம் இல்லையா ஒண்ணும் நடக்காது. இந்த ஊழியத்தை எப்படி செய்ய போறோம்? இந்த குடும்பத்தை எப்படி நடத்த போறோம்? இந்த ஊர்ல இருந்து எப்படி நடத்த போறோம்? இந்த வேலையை செய்து எப்படி நடத்த போறோம்? பயந்துட்டீங்களா? முடிஞ்சு. இந்த வியாதி வந்துட்டேன், நான் இவ்வளவு ஜெபம் பண்ணேன், இந்த வியாதி வந்துட்டு இப்படி வந்துட்டேன், பயந்துட்டீங்களா? முடிஞ்சு. நான் சொல்லுகிறேன், வியாதி இருக்கட்டும், மேற்கொள்ளாது. தானியேலை தூக்கி போட்ட சிங்க கபிகளுக்குள்ளாக சிங்கங்கள் இருந்தது. தானியேல் கபிக்குள்ளாக இருக்கிறான். ஆனா சேதம் ஒன்றும் இல்லை. கரங்களை தட்டி, சேதம் ஒன்றும் இல்லை, ஒரு கீறலும் இல்லை, ஒரு பயமும் இல்லை. சிங்கம் அது போக்கல இருக்கு, இவன் அது போக்கல இருக்கிறான். ராத்திரி முழிக்க சிங்கம் இவனை பார்க்க, இவன் சிங்கத்தை பார்க்க, மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருந்தாங்க. பொழுது எப்படி விடிஞ்சுன்னு யாருக்கும் தெரியல. நான் சொல்லுகிறேன், ராத்திரி தூக்கி போட்டாங்க. ராத்திரி சிங்கத்துக்கு பசி எடுக்காட்டா? நடுராத்திரி ஆகிலும் கொஞ்சம் பசிச்சிருக்கணும், பசிக்கல. காலையிலே ஆகிலும் பசிச்சிருக்கணும், அப்பவும் பசிக்கல. அல்லேலூயா. ஏன் பசிக்கல? சிங்கத்தை விட நம்முடைய முப்பிதாக்கள் தைரியமாய் இருந்தார்கள். பயப்படவே இல்லை, தைரியம். ராஜா செக் பண்ணுகிறான், ஒருவேளை இவனை ஏன் திங்கல? சிங்கத்துக்கு பசி இல்லாம இருக்குமோ? சிங்கத்துக்கு எதுவும் வயிற்று பிரச்சனை இருக்குமோ? அதான் சாப்பிட்டு இருக்காதோ அப்படின்னு சொல்லி அவனை குற்றம் சாட்டினவர்களை தூக்கி உள்ள போடுறான். அடிவாரத்துக்கு போகும் முன்னே எலும்புகளை நொறுக்கி போட்டது. ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்க தைரியமா இருக்கணும். ராஜாவினுடைய கட்டளையை பார்த்து பயப்படாதீங்க. சிங்கத்தை பார்த்து பயப்படாதிருங்க, கெபியை பார்த்து பயப்படாதிருங்க. உங்களுக்கு என்னமோ சம்பவிக்கட்டும், அந்த சம்பவத்தில் எல்லாம் பயப்படாதிருங்க. அதுக்கு பிறகு ஆவியானவருடைய செயலை நீங்க பாருங்க, அவ்வளோ மகிமையா இருக்கும், அவ்வளோ மகிமையா இருக்கும். பயப்படுகிறவர்களை கர்த்தருடைய ஆத்துமா வெறுக்குது. பயப்படுகிறவர்கள், சோர்ந்து போகிறவர்கள் சோர்ந்து போவான். ஆனால் என் ஆத்துமா அவன் மேல பிரியமாய் இருக்காது. சோர்ந்தவன் எதுக்கு? அது எலியாவா இருந்தாலும் தேவையில்லை. புறப்படு, நீ தைரியமா இருக்கிறவ வேணும். ராஜா முன்னாடி தைரியமாய் நின்றார்கள். அடிமைதானே, அடிமைதானே, சாதாரண பிரஜை தானே. ராஜாவை எதிர்க்க என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. ஆனா தேவன் இருந்தார். அதேதான் சூழ்நிலை. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிறகு சிலர் சொல்லுவாங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் ஒரே பாடு. அதுவும் இந்த பெந்தேகோஸ்தே சபைக்கு வந்த பிறகுதான் ஒரே பிரச்சனை. அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு பெந்தேகோஸ்தே சபைக்கு வர தெரியுது, பெந்தேகோஸ்தே மாடல்ல ஜெபிக்க தெரியுது, ஆனா வாழ தெரியல. அதான் வெற்றி இல்லை வாழ்க்கையில. ஆமா, அதான் வெற்றி இல்லை. ஆவிக்குரியவர்கள் என்ன கவனிக்க வேண்டும் என்றார், தாவீது வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவன் வாழ்க்கையில வரக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜெயத்தை சுதந்தரிக்க முடியாத பிரச்சனை தான் வருது. எதையுமே பார்க்கல.
தைரியமா முன்னேறி செல்லுகிறான். நான் சொல்லுகிறேன், சூழ்நிலையை பார்க்காதுங்க, தைரியமா முன்னேறி செல்லுங்க. உங்க வளர்ச்சி சமீபத்தில் இருக்கிறது. உங்க ஆசீர்வாதமும் அற்புதமும் விடுதலையும் சமீபத்தில் தான் இருக்கிறது. தொடர்ந்து போராடுங்க, முழு மூச்சாய் போராடுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த மகிமையான காரியத்தை நீங்க பார்ப்பீங்க. நீங்க கவனித்தா 17வது வசனம் 1 சாமுவேல் 30:17 வாசித்தால், அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடிப்போன 400 வாலிபர்களை தவிர அவர்களில் வேறொருவரும் தப்பவில்லை. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல நீங்க கவனித்தீர்களானால், இவனுடைய குடும்பம், மனைவி, பிள்ளைகள், இவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் களவாய் எடுத்துக்கொண்டு போன அந்த தண்டை கண்டுபிடித்தான். அந்த கூட்டத்தை கண்டுபிடித்தான். இப்போ கண்டுபிடித்தா தன்னோடு இருக்கிறவர்கள் கொஞ்சம் தான். மொத்தமே 600 பேர். அதுலயும் நிறைய பேர் கலந்து போயாச்சு. இப்போ இங்க உள்ள போய் பார்த்தா, எப்படியும் பார்க்காமல இருந்திருப்பான். பார்த்தா அங்க வாலிபர் மட்டும், தப்பி ஓடின வாலிபர் மட்டும் 400 பேர் இருந்தார்கள். ஹல்லேலூயா. இவன் கொஞ்சம் பேரை வச்சு, நான் சொல்லுகிறேன், இந்த கொஞ்சத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு பெருக்க பண்ணுவார். இந்த கொஞ்சத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அந்த கொஞ்ச எண்ணெயை வர்த்திக்க பண்ணின தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அந்த கொஞ்சமாவை வர்த்திக்க பண்ணின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களோடு கூட தான் இருக்கிறார். கொஞ்சத்தை பார்க்காதுங்க, உங்களோடு கூட இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனை மட்டுமே பாருங்க. அவர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். தாவீதின் வெற்றிக்கு இதுதான் ரகசியம். தன்னோடு இருந்தவர்கள் கொஞ்சம்தான். அந்த திரள் கொண்ட ஜனத்தை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு ஆட்களே இல்லை. ஆனா தைரியமா நின்றான். கடைசியில் அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் யுத்தம் பண்ணினான். அல்லேலூயா. ஆமா, அவ்வளோ பெரிய பிரச்சனை. சரியா சாப்பிடல, சரியா தூங்கல, மனசே சரியில்லை. நமக்கு தோல்வி எங்க தெரியுமா ஆரம்பிக்குது? ஜோம் பண்ணீங்களாக்கா, மனசே சரியில்லை. ஆராதனைக்கு போனீங்களா ஐயா, மனசே சரியில்லை. முடிஞ்சு அதுக்கு பிறகு வேற படிப்படியா எல்லாமே சரியில்லாம போயிரும். எல்லாம் ரிப்பேரு, எல்லாம் தடை. அதை பார்க்கவே செய்யாதுங்க. அவனால முடியாது. யுத்தத்திற்கு போகக்கூடிய மனநிலை இல்ல, யுத்தத்திற்கு போகக்கூடிய போதுமான ஆள் பலம் இல்ல, எதுவுமே இல்ல. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை பிடித்தவனாக யுத்தத்திற்கு போகிறான். உங்களுக்கு மனசு சரியில்லை, உடம்பு சரியில்லை, ஆராதனைக்கு போகல, ஜெபிக்க போகல, இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கு, வேற இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கு, இன்னைக்கு ஃபங்க்ஷன், போங்க போங்க. கர்த்தர் பார்க்கிறார். மனசு சரியில்லை, ஆனாலும் யுத்தம் சாயங்காலம் ஆரம்பிச்சு மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து போராடுகிறான். எத்தனை பேருக்கு புரியுது? இக்காலத்துல இருக்கிறவர்கள் ஜெபம். மனசு சரியில்லை, ஜெபம் பண்ணுங்க. சூழ்நிலை சரியில்லை, ஆனாலும் ஜெபம் பண்ணுங்க. 24 மணி நேரம் போராடுகிறான் யுத்த களத்துல நின்று. சரியா சாப்பாடு இல்ல, சரியா தண்ணீர் இல்ல, மனசு சரியில்லை, ஒரே குழப்பம். யார் உயிரோடு இருக்கிறா, யார் இல்ல, ஒண்ணுமே தெரியல. நான் சொல்லுகிறேன், ஜெபிக்கிறவர்களே ஜெயிப்பார்கள். ஜெபத்தை குறைக்காதுங்க, கூட்டுங்க. ஜெபத்துல சோர்ந்து போகாதுங்க, ஜெபத்துல எழும்புங்க. 24 மணி நேரம் யுத்த களத்துல நிற்கிறான். இவன் அடித்த அடியில 400 வாலிபர்கள் ஒட்டகங்கள் மேல ஏறி ஓடிட்டான், இடத்தை காலி பண்ணிட்டான். இந்த கூட்டத்திற்கு முன்னாடி நிற்க முடியல அப்படின்னு. உன் மேல ஒரு அபிஷேகம் இருக்கிறது. எவனாலையும் மேற்கொள்ள முடியாத ஒரு அபிஷேகத்தை ராஜா உன் மேல தந்திருக்கிறார். பரலோகம் உன் மேல அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறது. நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவள். ஹல்லேலூயா. தைரியமாய் நில்லு,
ஜெபத்துல போராடுங்க, அபிஷேகத்துல நிரம்புங்க, அபிஷேகத்துல துதிங்க, அபிஷேகத்துல ஆராதனை பண்ணுங்க. பிசாசு உங்களை சூழ்ந்து நிற்கிற எல்லா கட்டுகளும் உடைந்து போகும். இந்த குடும்பத்துல நிற்க முடியாது, இவனோடு நிற்க முடியாது, இந்த குடும்பத்தை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி அத்தனை கிரியைகளும் உன்னை விட்டு அகன்று போகும். 400 வாலிபர்கள் நிற்க முடியாம ஒட்டகத்தின் மேல ஏறி ஓடியே போனான். ஹல்லேலூயா. தாவீதுக்கு முன்னாடி நிற்க முடியல, ஜெபிக்கிற உனக்கு முன்பதாக நிற்க முடியாது. தாவீதுனுடைய வெற்றியின் ரகசியம் இதுதான். கர்த்தர் நல்லவர். 19வது வசனத்தை நாம வாசித்தால், அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் எல்லாவற்றிலும் சிறிதாகிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எப்படி நிறைவேறிச்சு? எப்ப நிறைவேறிச்சு? அப்படியே பைபிள பார்த்த மாதிரியே குனியாதுங்க, மேல நிமிர்ந்து பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை எப்ப நிறைவேறிச்சு? விசுவாசத்துல நின்றான், தைரியமாய் நின்றான், தன்னை திடப்படுத்தினான், யுத்தத்திற்கு போனான். போகும்போது நிறைய பேர் கலந்துட்டாங்க, அதெல்லாம் பார்க்கல. கர்த்தரனோடு கூட இருந்தான், தைரியமா போனான். யுத்தத்தையும் கொஞ்ச நேரத்துல ஜெயிக்க முடியல, 24 மணி நேரம் ஆச்சு. அதுக்கு பிறகு எல்லாவற்றையும் திருப்பி கொண்டானான். வாக்கு தத்தத்தை தலைக்கு மாட்டுல வச்சு தூங்குறிய, ஹல்லேலூயா. தலைவாணிக்கு பக்கத்துல பைபிள் இருக்கா, இல்ல பைபிளே தலைவாணியா மாறிட்டா? வாக்கு தத்தத்தை பெற்றவர்கள் தூங்குறீங்க, துதிக்கிற நீங்கள் தூங்குகிறீங்க, ஜெபிக்கிற நீங்கள் தூங்குறீங்க. வாக்குத்தத்தம் தன்னால முளைக்குமோ? தன்னால நிறைவேறுமோ? எழும்ப வேணுமே, பிரகாசிக்கணுமே, ஜெபிக்கணுமே, ஆவியில பலன் அடையணுமே. சும்மா நிறைவேறும் நினைக்கிறீங்களா? சும்மா எதுவும் நடக்காது. இவ்வளவும் செய்திருக்கிறான், வாக்குத்தத்தம் நிறைவேறிட்டு சகலதையும் திருப்பி கொண்டான். அந்த அமலேக்கியரை முறியடித்தான், திரும்பினான். தேவ ஜனமே, பயப்படாதிருங்க. பயந்தா ஜெபம் எல்லாம் வேஸ்டா போயிரும், அபிஷேகம் எல்லாம் வேஸ்டா போயிரும், வார்த்தை வாக்குத்தத்தெல்லாம் வேஸ்டா போயிரும். எலியா பயந்தான், ஆண்டவர் வந்து தேற்றினார், ஆகாரத்தெல்லாம் கொடுத்தார், பூசித்தான், மறுபடியும் தூங்கிட்டான். உங்களுக்கு சாப்பாடெல்லாம் 3 வேளை கிடைக்குதா? சாப்பிடுறோம் பாஸ்டர், 3 வேளையும் சாப்பிடுறோம், சாப்பிட்டு தூங்கிடுதாங்க. நல்ல தூக்கம் வருது. வீட்டுல தூக்கம், சர்ச்சில் தூக்கம், சர்ச்சில் தூக்கம், வீட்டுல தூக்கம், நல்ல தூக்கம் வருது. வாக்குத்தத்தம் தலைமாட்டில் இருக்கு, நிறைவேறும்னு நினைக்கிறீங்க. எப்படி? வாக்குத்தத்தத்தை பிடித்து எத்தனை நாள் ஜெபித்து இருக்கிறீங்க? யார் நிறைவேறல? நீங்கெல்லாம் இப்படி இருக்க வேண்டிய ஆளா? ஏமா, நீங்கெல்லாம் இப்படி இருக்க வேண்டிய ஆளா? ஏன் நிறைவேறல? எப்போ நிறைவேறி பாப்போம். பாஸ்டர் ஜெபம் பண்ணி சொன்னார், எப்படி நிறைவேறி பாப்போம். ஒரு நாளும் பார்க்க மாட்டிய. அது கேலண்டர்லயும் போர்டாட்டு தொங்கும், வீட்டுல ஸ்டிக்கரா ஒட்டப்பட்டு இருக்கும். வாக்குத்தத்தம் உங்களை பார்க்க, நீங்க வாக்குத்தத்தத்தை பார்த்துட்டே இருப்பிய. தலையில உள்ள முடியெல்லாம் நரைச்சி, வழுக்கெல்லாம் கொஞ்சம் சைட்ல ஆவி, அதுக்கு பிறகு முகெல்லாம் சுருங்கி, அப்பவும் வாக்குத்தத்தத்தை பார்ப்பீங்க, வாக்குத்தத்தம் உங்களையே பார்க்கும். அதுக்கு பிறகு கண்ணெல்லாம் மங்கி, வாக்குத்தத்தம் எங்க இருக்குன்னே தெரியாமாவி. தேவையா? வாக்குத்தத்தத்தை மறந்துட்டீங்களோ? வாக்குத்தத்தத்தை விட்டுட்டீங்களோ? வாக்குத்தத்தம் சும்மா நிறைவேறாது. என்ன வாக்குத்தத்தம் கத்த தந்தார்? இந்த மாசத்திற்குள்ள நிறைவேறி இருக்கணும். நீங்க தான் போராடணும். எப்ப நிறைவேறி பாப்போன்னு நீங்க இருக்காதுங்க, நிறைவேறவே நிறைவேறாது. எனக்கு இந்த வாக்குத்தத்தம் தான், எனக்கு இது நிறைவேறணும். யுத்த களத்துல போன பிறகு வெற்றி உடனே கிடைக்கல. ஆண்டவர் தான் அனுப்பினாரு, ஆண்டவர் தான் சொன்னாரு, உடனே ஜெயித்த கொடுத்திருக்கணுமா வேண்டாமா? கொடுத்திருக்கணுமே. ஆனா வரலையே, ஆனா ஜெயிக்க முடியலையே, வெற்றி இல்லையே. 24 hours அவனால பிரயாசப்பட வேண்டியதா இருந்தது, யுத்தம் பண்ண வேண்டியதா இருந்தது, ஜெயிக்க வேண்டியதா இருந்தது. சும்மா வருமோ? வாக்குத்தத்தம் தலைமாட்டில் இருக்கோ? நிறைய பேருக்கு வாக்குத்தத்தம் எங்கன்னே தெரியல, என்னதுன்னும் தெரியல, மறந்தாச்சு. அதெல்லாம் கழுத நிறைவேறையா போகுது அப்படின்னு விட்டாச்சு. அவர் சொன்னா நிறைவேறும். அவர் சொன்னதுனால மட்டும் நிறைவேறாது என்கிறதை
இந்த சம்பவத்தை வைத்து புரிஞ்சுக்கணும். அதற்காக நீங்க என்ன செய்தார்? வேலை கொடுப்பேன் ஆண்டவர் சொன்னாரா? போராடு, ஜெபிங்க. சும்மா வருமோ? வீடு கட்டுவீங்கன்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணாரு, சும்மா வருமா? விசுவாசத்துல தொடங்கணுமா இல்லையா? விசுவாசத்துல ஆரம்பிக்கணுமா இல்லையா? அப்படியே பார்த்துட்டு இருக்குது. அடுத்த வீட்டெல்லாம் பாக்குறது, எவ்வளவு அழகா கட்டி இருக்காங்க. நமக்கு வாக்குத்தத்தம் இருக்கு, என்னை கெட்ட போறோம் தெரியல, நடக்குமா நடக்காதுன்னு தெரியல, வாய்க்குமா வாய்க்காதுன்னு தெரியல. இருக்க வீட்டுக்கு ஒழுங்கா சுண்ணாம்பு அடிக்க முடியல. எங்க நம்ம எல்லாம் வீடு கட்டுவோம், நம்ம எல்லாம் உருப்படையா போவோம். இப்படியே நினைச்சிட்டு அலைஞ்சா என்னைக்கு வீடு கட்ட முடியவே முடியாது. எல்லாரும் முழங்கள் படிக்கிடுங்க. ஹல்லேலூயா. ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். நீங்க எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவீர்கள். லிப்ரோ ஹாந்தாரா. க்ளோரி. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், கர்த்தர் நல்லவர். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு சூழ்நிலை மொத்தமா மாறட்டும். வாக்குத்தத்தத்தை சொல்லுங்க. எந்தெந்த வாக்குத்தத்தெல்லாம் நினைவுல இருக்கிறதோ சொல்லுங்க. சும்மா நிறைவேறாது. சும்மாவே இருப்பேன், வாக்குத்தத்தத்தை பார்த்துட்டே இருப்பேன், படிச்சுட்டே இருப்பேன், சொல்லிட்டே இருப்பேன். வாக்குத்தத்தத்திற்காக ஜெபிங்க, வாக்குத்தத்தத்திற்காக உபவாசிங்க, வாக்குத்தத்தத்திற்காக விழித்திருங்க, வாக்குத்தத்தத்திற்காக போராடுங்க தேவனோடு. அதான் யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறா, நீ மனுஷனோடும் போராடினா தேவனோடும் போராடினா. மனுஷனோடும் போராடி ஜெயித்தா, நாம தேவனோடும் போராடி ஜெயித்துட்ட. நீ போராடவே ஆரம்பிக்கல. வாக்குத்தத்தம் பாக்கெட்ல இருக்குது, வீட்டுல இருக்கிறது. ஜெபம் பண்ணுங்க எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி. இன்று முதல் என் வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பேன். தேவன் தந்த கானான் தேசத்தை ஆமே சுதந்தரிக்காதபடி எதுவரையிலும் நீங்க அசதியாயிருப்பீங்க. அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்காதபடி எதுவரையிலும் நீங்க அசதியாயிருப்பீங்க. எழும்பு எழும்பு ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கொடுங்க. நல்ல கரங்களை தட்டி துதியுங்க. ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்திற்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா பொல்லாத கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. என் வீடு கட்டப்படுவதாக. என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. என் தொழில், என் வியாபாரம், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இன்றைக்கு துதி துதி. ஒரு தேவ அபிஷேகம் இதோ மேல இறங்கி வருகிறது. அக்கினியாய் தேவன் இறங்குகிறார், வல்லமையாய் தேவன் இறங்குகிறார். வல்லமையான தேவ அபிஷேகம் உன்னை நிரப்புகிறதை நான் பார்க்கிறேன். ஊடா ரபோடா ரிகாடா தாராலா ஊடா ரமலா ஷகடத ரிபலத ரபலபா. இதோ வானம் திறக்கப்படுகிறது, வாசல்கள் திறக்கப்படுகிறது. உனக்கு முன்பதாக இதுவரையிலும் அடைக்கப்பட்ட அருமையான வாசல்களை பரலோகம் திறக்கிறது. நல்ல கரங்களை தட்டி துதியுங்க, வாய்களை திறந்து துதியுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். வாசல்கள் திறக்கப்படட்டும், புதிய வழிகள் உண்டாகட்டும், புதிய வாசல்கள் திறக்கப்படட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், வெற்றி உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால. என் எதிர்காலம் என்ன ஆகுமோ? உன் எதிர்காலமோ வாக்குத்தத்தத்தின்படி ஆகும். வாக்குத்தத்தத்தை தாண்டி உன் வாழ்க்கை போகாது. உன் வாக்குத்தத்தத்தின்படியே உன் வாழ்க்கை இருக்கும். வார்த்தைக்காக போராடு, அதை நிறைவேற்றிக்கொள், அதை நிறைவேற்றிக்கொள். ஹல்லேலூயா. ராம் முழுவதும் போராடினா உன்னால முடியலையே. அரை மணி நேரம் ஜபிக்க முடியலையே, ஒரு மணி நேரம் ஜபிக்க முடியலையே. நீங்க ஜபிக்காவிட்டால் சோதனைக்கு உட்படுவீர்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்துல உறுதியாய் தரித்துள்ளுங்க. ஹல்லேலூயா. மாஷாகடதரா. நன்றி. ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு கர்த்தர் இதுவரையிலும் என்னென்ன வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் எனக்கு தந்தாரோ, என்னென்ன தரிசனத்தை தந்தாரோ, அதை நான் நிறைவேற்றிக் கொள்ளுவேன், அதை நான் சுதந்தரித்துக் கொள்ளுவேன், அதை நான் பெற்றுக் கொள்ளுவேன்.
எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீர்கள்? இன்றிலிருந்து நீங்க போராடி ஜெபிக்க போறீங்க. இந்த வருடத்திற்குள்ளாக, இந்த வருடம் முடியதற்குள்ளாக நீ உன் தரிசனத்தின்படி உன் வாழ்க்கை மாறி இருக்கும். உன் சொப்பனத்தின்படி உன் வாழ்க்கை மாறும். நீ பெற்ற வாக்குத்தத்தத்தின்படி உன் வாழ்க்கை மாறி இருக்கிறது நீ பார்ப்பாய். நன்றி தகப்பனே, எங்களோடு பேசினதற்காய் நன்றி, இடைப்பட்டதற்காய் நன்றி. ஒவ்வொரு பேரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும், மேன்மையாய் வையும். தாவீது வெற்றி பெற்றது போல நாங்களும் வெற்றி பெற தேவம் எங்களுக்கு கிருபை தாரும். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சிநேகாவலும் என்றும் என்றும் சதா காலம் நாம் அனைவரோடும் என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க வாக்குத்தத்தங்களை சுதந்தரிப்பீர்கள். வெற்றி உண்டாகும். நீங்க ஜெயிப்பீர்கள் என்று வாழ்த்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.